டான் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய இந்த இனிய கால பொழுதில் என்னுடைய வணக்கங்களை கூறுவதில் மகிழ்வடைகின்றேன். கதை வழி அறமொழி இந்த நிகழ்விலே இன்றைக்கு இலக்கியத்திலே வருகின்ற சிற்றிலக்கிய வரிசையிலே நலவன்பாவ என்று சொல்லப்படுகின்ற புலைந்து புலவருடைய நூலில் இருந்தால் இன்றைக்கும் ஒரு கதையை சொல்லப் போகின்றேன். ஒரு ஒரு குறிப்பை சொல்லப் போகின்றேன். அந்த குறிப்பிலே நலமகாராஜன் சூதாட்டி நாடகங்கள் இழந்துவிட்டு தமயந்தியுடன் காட்டுக்கு செல்கின்ற போது புறா பிடிப்பதற்காக வேட்டியை கழட்டி எறிஞ்சு அதுவும் புறாக்கள் கொண்டு சென்ற பிற்பாடு நலமகாராஜனும் தமயந்தியும் ஊராடை செல்கின்ற போது இவள் என்னுடன் வந்தால் கஷ்டப்படுவாள் என்பதற்காக அவன் என்ன செய்கின்றான், அந்த ஆடியை இரண்டாக பிரித்து விட்டு தமயந்தியை காட்டுக்குள்ளே ஒரு பாழடைந்த மண்டபத்தில் நித்திரையாக விட்டு அவன் போய் விடுகின்றான். போகின்ற போது அவன் தமயந்தி போகவில்லை, ஆனால் விதி அவனை தொடர்ந்து போகின்றது. போகின்ற போது காட்டுக்குள்ளே ஒரு தீப்பிடித்து மூங்கில் மரங்கள் தீப்பிடித்து எரிகின்றன. அதுக்குள்ளே இருந்து ஒரு அவல குரல் கேட்கின்றது, என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்று கேட்கிறது. நலமகாராஜன் எதிரிகளுடன் வல்லமையாக போர் செய்கிறவனே தவிர அன்பாக பேசுபவருடன் ஆதரவு கேட்பவருடன் அவர்களுக்கு உதவி செய்கின்ற பக்கத்தை உடையவன். அவை தன்னை காப்பாற்றுகள் என்று சொல்ற அந்த அபய குரலுக்கு அவன் என்ன செய்கின்றான், அதை காப்பாற்ற வேண்டும் என்று கருதி கொண்டு அந்த நெருப்புக்குள்ளே அவன் பாய்ந்து அந்த நெருப்போட போராடி மிக கஷ்டப்பட்டு அந்த இருக்கின்ற அங்கு ஒரு பாம்பு, அது அந்த கத்திருந்தது பாம்பு வடிவத்திலே இருக்கின்ற ஒரு தேவன் அவன் இறக்கிறான், பாம்பு வடிவத்திலே வந்து இருக்கிறான். இவருக்கு தெரியாது. இவர் போயிட்டு அந்த பாம்பு ஆகிய அந்த கார்கோடுகனை இவர் அந்த நெருப்புள்ளே இருந்து தீயுள்ளே இருந்து அகற்றி கொண்டு வந்து வெளியிலே விடுகிறார். இப்போது அந்த கார்கோடுகனாகிய அந்த நாகம் தப்பி விட்டது. இதிலிருந்து நெருப்பு ஜுவாலையிலிருந்து தப்பி விட்டது. தப்பி வந்து அந்த நாகம் என்ன செய்கிறது, உடனடியாக நலமகாராயனை கடித்து விடுகிறது, கொத்தி விடுகிறது. நலமகாராயனுக்கு அந்த விஷம் பாய்ந்து அவன் இருந்த அழகான தோற்றம், அவன் விஷ்ணுவை போல அழகானவன் என்று சொல்லி தமயந்திக்கு ஆசை விடுகின்ற போது அண்ணன் சொல்லும், நலமகாராஜன் விஷ்ணுவுக்கு சமனானவன், அகன்ற தோழினுடையவன், மற்ற மன்னவர் வந்து வழங்குகின்ற தன்மையை கொண்டவன், இப்படியானவன் அவன் என்று சொல்லுகின்ற நலமகாராஜன் அழகு. அந்த அழகான நலமகாராஜன் இப்போது எவ்வாறு மாறிவிட்டான்னா, நீளம் பேர்ந்து விஷம் பேர்ந்து நீளம் பேர்ந்து அழகில்லாதவனாக மிக ஒரு கோரமான தோற்றம் கொண்டவனாக மாறிவிட்டால் அந்த விஷத்தினாலே. அப்ப நலமகாராயன் கத்துவான், நான் உனக்கு உதவிதானே செய்தேன், நன்றியை கொன்று விட்டாயே, உனக்கு நான் நன்றி அல்லவா செய்தேன், நீ அவலப்படுகின்றாய், அவஸ்தைப்படுகின்றாய், வெப்பத்தினாலே தகிந்து சாகப் போகின்றாய் என்று கருதி கொண்டல்லவா உன்னை நான் மீட்டேன். ஆனால் நீ என்ன செய்திருக்கின்றாய், நான் மீட்டு வந்த எனக்கு பால்வாக்கிறவைக்கு நஞ்சு கொடுக்கின்ற நாகத்தை போல நீயும் நான் உன்னை காப்பாற்றி எனக்கு கொத்தி என்னை அநியாயப்படுத்தி விட்டாய், என்னுடைய உடல் அழகை சிதைத்து விட்டாய் என்று அவன் கத்துவான். உடனடியாக அந்த நாகமானது அந்த கார்கோடகனானது தேவனாக மாறுகிறது. அது சொல்லுகின்றது, என்னுடைய விதியின்படி நான் ஒரு தேவன் சாபம் பெற்றுக்கொண்டு இங்கே கார்கோடகனாக வாழ்ந்தேன். நெருப்பிலே எரிகின்ற போது அறத்தை மேற்கொண்டிருக்கின்றவன் நீ காப்பாற்றினதன் காரணத்தினாலே என்னுடைய பழைய உருவத்தை நான் பெற்றுக்கொள்ளுகின்றேன். இது சந்தோஷம், நன்றி. அப்போ அது அப்படி செய்தாலும் நான் உனக்கு கொத்தினேன் என்பதற்காக நீ கவலைப்படாதே. நான் காரணம் கருதித்தான் உன்னை கொத்திருக்கிறேன், உனக்கு விஷத்தை ஏற்றி இருக்கிறேன். ஏனென்றால் நீ அயல் நாட்டு மன்னர்களோடு எல்லாம் சண்டை போட்டு அந்த அயல் நாட்டு மன்னர்கள் எல்லாம் வென்று அவர்களுக்கு துன்பம் விளைவித்து அவர்கள் உண்மையிலே பகை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் உன்னை இந்த பழைய நலமகாராஜனை உன்னை பழைய தோற்றத்திலே கண்டால் உன்னை பிடித்து சிறை வைப்பார்கள், சித்திரவதைப்படுத்துவார்கள், கொன்றும் விடுவார்கள். ஆகவே அதை நீ அடையாமல் இருக்கணும் என்பதற்காக நீ திரும்பி நாட்டுக்கு வரும் காலம் வரையும், அது உன்னுடைய நாட்டை மீட்கும் காலம் வரையும் மறைந்து வாழ்வதற்கு வசதியாகத்தான் உன்னுடைய உருவத்தை நான் மாற்றி இருக்கின்றேன். நீ விரும்புகின்ற போது பழைய உருவத்தை அடைவதற்காக நான் ஒரு பட்டுத்துண்டு மாதிரி ஒரு துண்டை தருகிறேன், இதை போர்த்திக்கொள், நீ பழைய உருவத்தை பெறுவாய் என்று சொல்லி அவனை வழியனுப்பி வைக்கின்றது. ஆக விதியினால் விதி எவ்வளவு வலியது என்றுதான் இந்த கதையும் சொல்லுகிறது. இந்த கதை என்ற விதி எவ்வளவுதான் காப்பாற்ற விளைந்தாலும் உதவி செய்தவரே நாகம் குத்துகிறது. திருப்பி அந்த விதி என்ன செய்கிறது, அந்த துன்பத்தில் கூட இன்பமாக திருப்பி அவன் விரும்பிய போது தன்னுடைய உடலை பெற்றுக் கொள்ளலாம் என்கின்ற அந்த வரத்தை அளிக்கிறது. ஆகவே விதி தான் முந்துரும். நாங்கள் போகின்ற பாதையிலே விதி எங்களை அழைத்து செல்லும். அந்த போகின்ற பாதை சிலவர்கள் கெட்டது நினைக்க நல்லது வந்து இவன் தன்னுடைய உருவம் கெட்டது நினைத்தான், ஆனால் நல்லது வந்து சேர்ந்திருக்கு, அதுக்கும் விதிதான். இவன் காப்பாற்றுகின்ற போது துன்பம் அடைகின்ற காப்பாற்று, அது பாம்பு கோத்தியது, அதுவும் விதிதான். ஆக விதி மிக வலியது. வெஞ்சினை விதியை வெல்ல வல்லமோ, விதியை வெல்லுகின்றவர்கள் உலகத்திலே மிக மிக சொற்பம். சொற்பம் என்பதை விட அதிலிருந்து மீள முடியாது. ஆனால் அதுக்காக
முயற்சி தான் முந்துரும் என்பார் வள்ளுவர். விதியினால் தெய்வத்தால் ஆகாதென்னும் முயற்சிதான் மெய்வருந்த கூலி தரும். தெய்வத்தால் விதி வழி நடந்தாலும் வாழ்க்கை, முயற்சி செய்தால் நான் அதுக்கான பலனை அடையலாம். ஆகவே விதி வழி என்று ஏமாந்திருக்காமல் நாங்கள் எங்களுடைய விதியை வெல்வதற்கான முயற்சியை தெய்வத்தை நம்பிக்கொண்டு தொடங்கினால் அதுவும் நடக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.